இந்த 9 நாட்கள் நம்ம எப்படி செலவு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நான் இப்ப சொல்ல போறேன். என்ன நைவேத்தியம் கொடுக்க வேண்டும், என்ன கலர் ட்ரெஸ் போட வேண்டும், இப்படியான சில விஷயங்களை பற்றியும் நாம பேச போறது கிடையாது. நான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர்வது, இதை உணரும் விதமாக நாம எப்படி நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம், எப்படி உடலும் மனமும் மேலோங்க இந்த வழிபாட்டு முறைகளை நாம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது தான் இந்த 9 நாளுக்கும் கூடிய ஒரு விஷயம். ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அன்பான ஆன்மீக அன்பர்களே, நவராத்திரியை எதிர்நோக்கி தேவி உபாசகர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கோம். அழகான ஒரு நவராத்திரி நமக்கு முன்னால இருக்கு. பலரும் பலவிதமாக நவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடுவது என்பதை நீங்கள் வைத்திருப்பீங்க. சிலருக்கு வீட்டுல கொலு வைக்கிற பழக்கம் இருக்கும், சிலருக்கு அந்த பழக்கம் இல்லை எங்களுக்கு அப்படின்னும் இருப்பீங்க. நான் இப்ப உங்களுக்கு கொடுக்க போறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் சரி, கொலு வைக்கிற பழக்கம் இல்லைனாலும் சரி, இந்த 9 நாட்களும், அதாவது இந்த பித்ருபக்ஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பித்ருபக்ஷம், அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மகாலய அமாவாசை. ஸோ இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னால் இருக்கக்கூடியதை நம்ம பித்ருபக்ஷம் என்று சொல்றோம். அதாவது பித்ருக்கள் எல்லாம் இந்த நம்மளுடைய பூலோக கோலத்துல அவங்க உலாவாங்க, அவங்களுடைய ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை எல்லாம் முடித்த பிறகு தெய்வ காரியத்துக்குள்ளாக போகும் பொழுது தேவியினுடைய அனுகிரகத்தை நாம பெறுறதுக்காக இந்த 9 நாட்களும் நவராத்திரி என்று 9 நாட்களை நம்ம கொண்டாடுகிறோம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வட இந்தியால இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நமது தென்னகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல பாருங்க, கொஞ்சம் அந்த வழிபாட்டு முறைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல தெரிகிறது. அவ்வளவுதான், மற்றபடிக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த 9 நாட்கள் நம்ம எப்படி செலவு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நான் இப்ப சொல்ல போறேன். கொலு படி எப்படி வைக்கணும், எப்படி பொம்மைகள் வைக்கணும், இது எல்லாமே நான் கொடுக்க போறது இல்லை. என்ன நைவேத்தியம் கொடுக்க வேண்டும், என்ன கலர் ட்ரெஸ் போட வேண்டும், இப்படியான சில விஷயங்களை பற்றியும் நாம பேச போறது கிடையாது. இப்போ நான் என்ன உங்களுக்கு கொடுக்க போறேன்னா, இதை எல்லாவற்றையும் கடந்து நமது சனாதன தர்மம், நமது ஹிந்து தர்மம் என்பது என்ன என்றால், நான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர்வது, இதை உணரும் விதமாக நாம எப்படி நவராத்திரியை நம்ம கொண்டாட போகிறோம். இதுதான் நம்ம செய்ய போற ஒரு விஷயம். அப்போ இதற்கு என்ன மந்திரங்கள்லாம் சொல்லலாம், எப்படி ஆன்மீக அறிவை நாம் வளர்த்து கொள்ளலாம், தேவியினுடைய ஆழ்ந்த அனுபவத்தை எப்படி நாம் அடையலாம் என்பது மட்டும்தான் இந்த 9 நாட்களும் 9 பதிவுகள் உங்களை நோக்கி வரப்போகின்றன. இந்த 9 பதிவுகளிலும் நவதுர்க்கைகள் என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய 9 அவதாரங்களும், ஏன் இந்த அவதாரங்களை தேவி அம்மா எடுத்தாங்க, இந்த அவதாரத்தினுடைய சிறப்பு என்ன, எப்படி இந்த அவதாரங்கள் நமது உடலோடும் மனதோடும் கிரகணங்களோடும் நமது குண்டலினி சக்கரங்களோடும் தொடர்புடையது, எப்படி அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றிய பதிவுகள் 9 பதிவுகளை உங்களுக்காக நான் வெளியிடுகிறேன். முதலாவதாக இப்ப நம்ம எப்படி நம்ம இதை கொண்டாட வேண்டும் என்பதற்கு, நம்ம கொலு வைத்தாலும் சரி, கொலு வைக்கவில்லை என்றாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் பூஜை அறை என்பது நிச்சயமாக இருக்கும். பூஜை அறை இல்லை என்றாலும் சரி, அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒரு கலசம் ஒண்ண நீங்க வைத்தீங்கன்னா போதும். ஒரு சின்ன கலசம். கலசம் என்பது ஒரு சொம்பு. இந்த சொம்புல தீர்த்தம் எடுத்துக்கோங்க. தீர்த்தம்னா தண்ணி, சாதாரண நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில வாசனை திரவியங்களாக ஏலக்காய், இதெல்லாம் கிராம்பு, இதெல்லாத்தையும் பொடி பண்ணி அதுல ஒரு துளி போட்டுருங்க. போட்டுட்டு அதற்குள்ளாக சில்லற காசு போடுற பழக்கம் இருக்கு, தயவு செய்து போடாதீர்கள். காசு உள்ள போடாதீங்க. அதற்குள்ளாக உங்ககிட்ட ஏதாவது தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணங்கள் இருந்தா அதை உள்ள போடலாம், அல்லது செம்பு காசுகள் இருந்தால் போடலாம். செம்பு காயின் அல்லது பித்தளை காயின் இருந்தா கூட உள்ள போடலாம். ரூபா காசை உள்ள போடாதீங்க. சரிங்களா? இதற்கு மேல மா இலையை வைத்துட்டு மேல ஒரு தேங்காய் வச்சிருங்க. தேங்காயில குங்குமம், சந்தனம் வைக்கிறது மரபு.
கீழே வந்து ஒரு தட்டு, வாழை இலை கிடைத்தால் வாழை இலை, வாழை இலை இல்லைன்னா ஒரு தட்டு வைங்க. அந்த தட்டுல கொஞ்சம் அரிசி பரப்பி இதை கலசத்தை வச்சிடும். இவ்வளவுதான் கடஸ்தாபனம். தினசரி இதற்கு பஞ்ச பூஜை என்று சொல்லக்கூடிய 5 வகையான பூஜைகளை நம்ம கொடுக்கிறோம். இந்த பதிவுகளும் நான் ஏற்கனவே பஞ்ச பூஜையை பத்தி நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், லிங்க்ல நாங்க கொடுக்கிறோம். அப்போ 5 வகையான பூஜை முறைகளை நம்ம கொடுக்கிறோம். அதாவது தினசரி சந்தனம் குங்குமம் வைக்க போறோம், மலர்கள் கொடுக்க போறோம், தூப ஆராதனை காட்ட போறோம், தீபம் காட்ட போறோம், ஒரு நைவேத்தியம் கொடுக்க போறோம். நைவேத்தியம் என்பதற்கும் பெருசா நீங்க மெனக்கடணும். நம்ம வந்து இதாவது லிஸ்ட் எல்லாம் வந்துருங்க. நவராத்திரினா திங்கட்கிழமை இந்த சுண்டல், செவ்வாய்க்கிழமை இந்த சுண்டல், இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் முடிஞ்சா செய்யுங்க. ஆனா அதை செய்யணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. அது வல்ல ஆன்மீகம், அதெல்லாம் இடை சேர்க்கை. ஆன்மீகம் என்பது அந்த நாள்ல எப்படி நான் இறை உணர்வோடு இருக்கின்றேன் என்பதுதான். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அந்த நைவேத்தியம் என்பது நீங்க அந்த சுண்டல் வகையராக சேர்க்கும் பொழுது உடலுக்கு புரோட்டீன் சத்து தேவைப்படும். இதை போல தொடர்புடைய சில விஷயங்கள் இருக்கு. இது முடிந்தால் செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்லை. அதற்கு பதிலாக நீங்க வெறும் அதாவது உலர் திராட்சை, முந்திரி, பாதாம் இப்படி சில பொருட்களை கூட அம்பாளுக்கு அன்புடன் அளிக்கணும். அதாவது அதுலதான் விஷயம் இருக்கு. மானசீகமா முழு சரணாகதியோட அளிக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க வந்து அந்த மாதிரி இல்ல, பழம், வாழைப்பழம், 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு, அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள், இப்படி நைவேத்தியங்களை கூட நீங்க சிம்பிளா பண்ணிக்கோங்க. அடுத்ததா கூடுமானால் முடிந்தால் உணவு எளிமையான உணவா எடுத்துக்கோங்க. முடிந்தால் விரதம் இருக்கலாம், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அசைவ உணவு வேண்டாம். சைவ உணவு உண்ணும் பொழுது உங்களுடைய மன ஆற்றல் அதிகமாக இருக்கும். உங்களோட உள்ளுணர்வுகள், நுண் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதனால அசைவ உணவுகளை தவிர்த்து விடலாம். சரிங்களா? இன்னும் கூட சொல்லிட்டே போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் உள்ள போகும்போது ஒவ்வொரு நாளும் அர்ச்சனைக்கு நம்ம என்ன மலர்கள் யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்வேன். அப்போ அந்த மலர்களை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, அம்பாளுக்கு போடும் பொழுது நல்ல தண்ணியில அலசிட்டு நம்ம போட்டுட்டு, அந்த மலர்களை எடுத்து அடுத்த நாள் சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை கூட மலர்பானமாக கூட அருந்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சில மல்லிகை, முல்லை, ரோஜா இதெல்லாம் வந்து நம்ம பானமாக அருந்தக்கூடிய ஆவாரம் பூ, இதெல்லாம் அம்பாளுக்கும் சாத்த முடியும். நம்ம வந்து தாமரை பூ நம்ம பானமாகவும் அருந்த முடியும். ஸோ அப்படி கூட நீங்க அந்த பயன்பாட்டுக்கு நீங்க கொண்டு வரலாம். அப்போ எப்படி உடலும் மனமும் மேலோங்க இந்த வழிபாட்டு முறைகளை நாம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது தான் இந்த 9 நாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப இந்த 9 நவதுர்கைகளுடைய பெயர்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, யார் இதை கொடுத்தால், எதற்காக இந்த நவதுர்கை வழிபாடுகளை நாம செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது தேவி கவச்சத்திலிருந்து ஒரு சில வரிகளை உங்களுக்காக சொல்கின்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேவி கவச்சம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தோம்னா, மார்க்கண்டேய உவாச்ச, மார்க்கண்டேயர் கேட்கிறார். ஓகே, யத் குஹ்யம் பரமம் லோகே சர்வ ரக்ஷாகரம் ருணாம் யன்ன கஸ்யச்சிதாக்யாத்தம் தன்மே ப்ரூஹி பிதாமஹா. எது ரகசியத்திலும் அதி ரகசியமோ, உலக மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றதோ அதை எனக்கு சொல்வீர்களாக என்று பிரம்மனை நோக்கி யார் கேட்கிறாங்க? மார்க்கண்டேயர் கேட்கிறார். தேவி கவச்சத்தினுடையது. அப்போ பிரம்மன் என்ன சொல்கிறார்னா, பிரம்மோவாச்ச அஸ்தி குஹ்யதமம் விப்ர சர்வபூதோபகாரகம் தேவ்யாஸ்து கவச்சம் புண்ணியம் தத் ஸ்ருணுஷ்வ மகாமுனே. அப்போ தேவியினுடைய கவச்சமாகி இந்த கவச்சத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். இது மிக மிக புண்ணியம், எல்லாருக்கும் பாதுகாப்பை அளிக்கக்கூடியது. இது சொல்லிட்டு அவரு 9 தேவிகளுடைய பெயர்களை இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறார். பிரதமம் சைலபுத்ரீதி, த்விதீயம் பிரம்மச்சாரிணி, திருத்தீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி, சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி,
षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गा प्रकीर्तिताः उक्तान्येतानि नामानि பிரம்மணைவ மகாத்மனா. சோ இந்த 9 தேவிகளுடைய நாமத்தை பிரம்மனே நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப நமது நவராத்திரி வழிபாடு என்பது ஒவ்வொரு நாளும் இந்த 9 தேவிகளை வழிபடுவது. அதற்கு சுலபமான முறைகளை கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த தேவியினுடைய ஆற்றலை நாம எப்படி கவச்சமாக எடுத்துக்கொள்வது என்பதை பற்றியும் தேவியினுடைய மந்திர உச்சாடனத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ 9 நாளும் தெய்வ அனுகிரகமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கவும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா வகையிலும் வளமையும் பாதுகாப்பும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த கவச்சத்திலேயே பின்னால சொல்லுவாங்க, அதாவது அக்னினா தக்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோரணே விஷமே துர்கமே சைவ பயார்த்த சரணம் கதாஹா. சோ விஷமாக இருந்தாலும், விஷ ஜுரமாக இருந்தாலும், சத்ருக்களுடைய தொந்தரவாக இருந்தாலும், அக்னியின் மற்றில் மாட்டிக்கொண்டாலும், பிரளய காலத்துல சிக்கி கொண்டாலும், தேவியினோட அனுகிரகம் இருப்பவன் எப்படியேனும் அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அந்த ஒரு அனுகிரகம் இதுல இருக்கிறதுனால இந்த 9 நாட்களையும் தொடர்ந்து எங்களோடு பயணித்து தேவியினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்கள் ஆகும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஸ்ரீ மாத்ரே நமः.